ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ரொம்பவுமே பேடான கண்டிஷன்ஸ்ல இருக்கு. இப்போ வந்து ருப்பி வந்து 90 ஒரு ஒரு டாலர் வந்து 90 ருப்பீஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, என்ன ரியாக்ஷன் பாருங்களேன். சீஃப் எக்கனாமிக் ஆஃபீஸர் வந்துட்டு சொல்லியிருக்காரு, ஐ எம் நாட் லூசிங் மை ஸ்லீப் ஓவர் இட் அப்படின்ட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன? எங்களுக்கு தான் என்ன கஷ்டம்? நாங்க தான் வந்துட்டு அப்ராட் போய் படிக்க ட்ரை பண்றோம். நாங்க தான் வந்து டாலர செலவு பண்ண ட்ரை பண்றோம். நீங்க வந்துட்டு இப்படி டெப்ரிஷியேட் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நாங்க எப்படி வெளிநாடு போறது? நாங்க எப்படி வந்துட்டு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ பர்ச்சேஸ் பண்றது? ஸோ இந்த மாரி கேள்விலாம் நமக்கு இருக்கு. இவ்ளோ கேவலமான ஒரு ரீசன் சொல்லக்கூடாது. இட் வில் கம் பேக் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னா. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இவ்வளோ கீழ போற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக, அதாவது A1, A2க்காக வந்துட்டு, நீங்க வந்துட்டு டாலர வந்துட்டு அ கீழ விழாம புடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ வந்துட்டு உங்களால முடியல. ஆல்ரெடி $40 பில்லியன் மேல வித்துட்டீங்க. ஸோ இன்னும் வந்துட்டு விக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சங்காட்டி, இப்ப ருப்பிய வந்து டெப்ரிஷியேட் பண்ண விட்டுருக்கீங்க. ஸோ இது எங்க போய் முடியும்னு தெரியல. பார்க்கலாம்.